நண்பர்களை தமிழக அரசு வெளியிட்டுள்ள புதிய அதிரடியான அறிவிப்பை தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்குமே பாருங்க. ஏன்னா ஒவ்வொரு அறிவிப்புமே உங்களுடைய பணம் சம்பந்தப்பட்ட விஷயம். தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அதாங்க நம்மளுடைய தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் ஊரக வளர்ச்சி துறையில 839 காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. மொத்தம் 56 பதவிகள் இதுல அடங்குதுங்க. இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான தேதி பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் 17ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற அறிவிப்பை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டிருக்காங்க. மொத்தம் 839 காலி பணியிடங்கள் இருக்குதுங்க. நீங்க டிஎன்பிசி எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கீங்கன்னா கட்டாயமா இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி எழுதிருங்க. இந்த எக்ஸாம் பத்தி தெரியாம இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்க ஆஃப்டர் தமிழ் சேனலை புதுசா பார்த்தாலும் இல்ல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாலும் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களால அரசு வெளியிடக்கூடிய புதிய அறிவிப்புகளை உடனே தெரிஞ்சுக்கிற முடியும். அடுத்த அறிவிப்பு தமிழ்நாடு அரசின் மின்சாரத்துறை சம்பந்தமா வெளியாயிருக்குங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற மின்தடையை குறைக்கிறதுக்காக புதிய திட்டத்தை தமிழ்நாடு மின்சாரத்துறை தலைவர் திரு ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த ரிபீட் ட்ரிப்பிங் எலிமினேஷன் ப்ரோக்ராம் அதாங்க ஆர்டிஇபி அப்படிங்கிற இந்த ப்ரோக்ராம் மூலமா மின்பாதைகளுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய மரங்களை வெட்டுறது மற்றும் மின் இணைப்புகளை பலப்படுத்துறது போன்ற முக்கியமான நடவடிக்கைகள்ல தமிழக அரசு இறங்க போறாங்க. இதன் மூலமா தமிழ்நாட்டில் இருக்கிற மின்தடையை குறைக்க முடியும் அப்படின்ட்டு தமிழ்நாடு மின்சார வாரியத்துறை தலைவர் திரு ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த திட்டம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. அடுத்த அறிவிப்பு தமிழ்நாடு அரசின் மதுவிலக்குத்துறை சம்பந்தமா வெளியாயிருக்குங்க. மதுவிலக்குத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் அவர்கள் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. 21 வயதுக்கு உட்பட்டவர்களை பப்பு, பார்கள், கிளப், லான்ச் போன்ற இடங்களுக்கு கட்டாயமா அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அந்த விதிகளை மீறி அனுமதிச்சா அந்த பார்கள், கிளப், பப், லான்ச் போன்ற இடங்களுக்கான உரிமம் உடனடியாக ரத்து செய்யப்படும் அப்படிங்கிற முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. கூடவே பெரிய அளவிலான அபராத தொகையும் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர் கண்காணிப்பு மற்றும் அதிரடி சோதனைகள் தொடர்ந்து நடைபெறும் அப்படிங்கிற அறிவிப்பும் வெளியாயிருக்கு. நண்பர்களே, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்த அரசு வெளியிட்ட புதிய அறிவிப்பு உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வீடியோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு ஆஃப்டர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு மணி சேவிங்ஸ் வீடியோக்களை உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.